சாயிராம் ஜெய் சாயிராம். என் அன்பு கண்மணியே, உன்னுடைய ஆசை எதுவோ அது நிறைவேறப் போகிறது. அதன் மூலம் உனக்கு மன நிறைவு ஏற்பட்டு சந்தோஷத்தில் திக்கு முக்காடப் போகிறாய். உனக்கு ஏற்படும் மாற்றத்தை பார்த்து நீயே அதிசயிக்கும் வண்ணம் நான் மாற்றத்தை நிகழ்த்தியே தீருவேன். உனக்கு யாருமே இல்லை, உனக்கு யாருமே துணையாக இல்லை, உன்னை வழிநடத்த யாருமே இல்லை என்று சொல்பவர்களுக்கு முன்னால் தைரியமாக நெஞ்சை நிமிர்த்தி சொல் குழந்தையே, எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்று தன்னம்பிக்கையாக இரு. முடியும் என்றால் நிச்சயமாக ஒரு நாள் உன் வாழ்வில் விடியல் வந்தே தீரும். நம்பிக்கை இல்லாத இடத்தில் ஒரு பொழுதும் அன்பு என்பது இருக்கவே இருக்காது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் குழந்தையே. மனம் குழப்பமாக இருக்கும் சமயத்தில் மௌனமாக இருந்துவிடு. எந்த ஒரு முடிவையும் எடுக்க நினைக்காதே. அதேபோல் மனம் கஷ்டமாக இருக்கும் சமயத்தில் தைரியமாக இருந்துவிடு. உனக்கு துணையாக உன் தந்தையாகிய உன் சாயி எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை மறந்தும் விடாதே. ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலும் ஒரு நல்ல பாடத்தை நீ கற்றுக்கொண்டுதான் இருக்கிறாய். அதுவே உன்னை உன் வாழ்க்கையில் வெற்றியடைய உதவும். உன்னுடைய குறைகளை மறந்தும் கூட மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள நினைக்காதே. தந்தை நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக மற்றவர்களிடம் போய் அனைத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? நீ கேட்டதெல்லாம் கொடுக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் குழந்தையே. என்னிடம் வா. உன் மனதில் உள்ள குறைகளையெல்லாம் என்னிடம் சொல்லிவிடு. உன் பிரச்சனைகளையெல்லாம் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. நீ கேட்காமலேயே அள்ளி அள்ளி கொடுக்கும் உன் சாயிநாதர் நீ கேட்ட பிறகும் உனக்கு கொடுக்காமல் நான் அமைதியாக இருந்து விடுவேனா? என் பொக்கிஷமான கண்மணிக்கு என்ன தேவை, என்ன வழங்க வேண்டும் என்பதை சிந்தித்து சிந்தித்து செயல்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது குழந்தையே. நான் இருக்கிறேன், அச்சமே வேண்டாம். இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நல்லது மட்டுமே எப்பொழுதும் நினைத்து கொண்டே இரு. நடப்பது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் உன் வாழ்வில். நமக்கு சாதிக்க வேண்டும் என்ற ஆசையே மேலோங்கி இருக்கிறது. ஆனால் இறைவனுக்கோ நம்மை சோதித்து பார்க்க வேண்டும் என்ற ஆசையே மேலோங்கி இருக்கிறது என்று நீ நினைப்பதை முதலில் நிறுத்திவிடு. அது தவறான எண்ணம் கூட. சாதிக்க மிக முக்கியமான தேவை தன்னம்பிக்கைதான். அந்த தன்னம்பிக்கையை ஒரு பொழுதும் இழந்து விடாதே என் பிள்ளையே. நிம்மதியான வாழ்க்கைக்காக ஏங்கிக் கொண்டு இருக்கின்றாய். உன்னுடைய ஏக்கத்திற்கு உன் கண்ணீருக்கு பதிலாக உன் சாயப்பா உனக்கு அனைத்து மாற்றங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்க தயாராகி இருக்கிறேன். அந்த வேலைதான் நடந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய போராட்ட காலமெல்லாம் முடியும் தருவாயில் இருக்கிறது. இனி உன் வாழ்வில் சந்தோஷத்தை மட்டுமே நீ காணப்போகிறாய். அதற்கான வேலையும் முடிந்துவிட்டது. நீ போராடும் மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து மீண்டு வரப்போகிறாய். அதற்கான இறுதிக்கட்ட வேலையில்தான் நான் இருக்கிறேன். உன் சாயப்பா உனக்காகவே யோசித்து யோசித்து அனைத்தையும் செய்து கொண்டே இருக்கிறேன். எதுவும் தவறாக நிகழாது. என்னை மீறி எதுவும் தவறாக உன்னை நெருங்கவும் முடியாது. நம்பிக்கையோடு இரு. உன்மேல் நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா மேல் முழு நம்பிக்கையாக இரு. நீ நினைத்தது போல், நீ ஆசைப்பட்டது போல், நீ விரும்பியது போல் உன் வாழ்க்கை எல்லாமே சுகமாகவே முடியும். சோகம் வந்துவிட்டாலோ, வேதனை வந்துவிட்டாலோ, பிரச்சனை வந்துவிட்டாலோ என்னை நினைத்துப்பார். எல்லாம் உனக்கு சுபமாகவே முடியும். அப்பா இருக்கிறார் என்ற தன்னம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து கொண்டே இரு. உனக்காக அனைத்தையும் நான் செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது குழந்தையே. இனி நமக்கு எதுவுமே நடக்காது என்று முடங்கி விடாதே. கிடைக்காது என்று நீயே முடிவெடுத்தும் விடாதே. உன்னை நம்பு. உன்னை மட்டுமே நம்பு. உன்னால் அனைத்துமே முடியும். உனக்காக நான் இருக்கிறேன் என் பிள்ளையே. பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. உன் வாழ்விற்கான அனைத்து மாற்றங்களையும் நான் ஏற்படுத்தப் போகிறேன். இனி உன் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது என்று நீ நினைத்து வருந்திய காரியத்தை மிக சிறப்பாகவே நடத்தி முடிக்கப் போகிறேன். கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்தையும் மாற்றி காக்கும் வல்லமை என்னிடம் உள்ளது குழந்தையே. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் உன் வாழ்க்கையில் நீ விருப்பப்பட்டது எல்லாம் காலதாமதம் ஆகிறது என்பதை புரிந்து கொள்.
காரண காரியம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் ஏமாற்றத்தை நீ மிக சுலபமாக அனுபவிக்க மாட்டாய். அனைத்தையும் உன் அப்பா உனக்காகவே தர காத்து கொண்டிருக்கிறேன் கண்மணியே. விரைந்து வா, நம்பிக்கையோடு எழுந்து வா. உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் உன் அப்பா வைத்து கொண்டிருக்கிறேன். என்னிடம் பெற்றுக்கொள். உன் வாழ்க்கை சுபமாகவே இனி மாறப்போகிறது. நீ கேட்டதெல்லாம் கிடைக்கப் போகிறது. விருப்பப்பட்டதெல்லாம் நடக்கப் போகிறது. ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு எல்லாமே கைகூடி நடக்கப் போகிறது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. என் வாக்கு என்றைக்கும் பொய்யும் ஆகாது. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை எப்படி முன்னேற்ற வேண்டும் என்ற சிந்தனையிலேயே இரு. கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை வைத்துக்கொண்டு அமைதியாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேரும். உன் கைகளில் கொடுக்கும் அந்த வேலையை நான் பொறுப்பேற்று கொண்டிருக்கிறேன். நான் பொறுப்பேற்றிருக்கும் பொழுது எதுவும் தவறாக முடியாது. எதுவுமே தவறாக முடிந்து விடவில்லை குழந்தையே. இது நாள் வரை எல்லாம் சுபமாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றிதான். நீ இது நாள் வரை போராடும் மிகப்பெரிய பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. இனிதான் என்னுடைய ஆட்டம் ஆரம்பம். மிகப்பெரிய உதவி உன்னை தேடி வரப்போகிறது. செல்வமோ பொருளோ அதுதான் மற்றவர்களுக்கு உதவியாக கொடுக்க வேண்டும் என்றில்லை. உன்னுடைய ஆறுதல் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருந்தால் அது கூட மிகப்பெரிய உதவிதான். எது நடந்தாலும் கடந்து வந்த வாழ்க்கையை ஒரு முறை நின்று திரும்பி பார்க்கலாம். அப்பொழுதுதான் நாம் கடந்து வந்த பாதையும் நமக்கு தெரியும். அந்த பாதை ஏற்படுத்தின வழிகளும் நமக்கு தெரியும். அந்த வழிகளால் நம் வாழ்க்கையில் புது வழி பிறந்ததும் நமக்கு மிக நன்றாகவே புரியும். என்ன வாழ்க்கை இது, என்னவா வாழ்க்கை இது என்று சலிப்போடு வாழ்க்கையை பார்ப்பதை விட நமக்கு கிடைத்திருக்கிறது அற்புதமான வாழ்க்கை. இந்த அதிசயமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாமே என்று ஒரு முறை மாற்றி சிந்தித்து பார்த்தாலே போதும். வாழ்க்கை நமக்கு ஸ்வர்க்கமாகவே தெரியும். அப்படி இல்லாமல் என்னடா வாழ்க்கை இது என்று சோர்வாகவும் வாழும் நம்பிக்கையே இல்லாமலும் வாழ்க்கையை பார்த்தால் வாழும் வாழ்க்கை நரகமாகத்தான் இருக்கும். உன்னுடைய வாழ்வில் எப்பொழுதுமே வெற்றி நிச்சயமாக வரும். பாசத்தை கொண்டு வேணுமானால் பல நாள் உன் பயணத்தை தொடரலாம். அதே போல நேசத்தை வைத்துக்கொண்டு நெடுநாள் பயணிக்கலாம். ஆனால் வேஷம் போட்டுக்கொண்டு மற்றவர்களுக்கு தவறு செய்துவிட்டு ஆனால் நன்மை செய்வதாக வேஷம் போட்டால் ஒரு நாள் கூட வாழ்க்கையில் பயணம் செய்யவே முடியாது. நிம்மதியாக இருக்கவும் முடியாது. இது நாள் வரை போனது எல்லாம் போகட்டும், முடிந்தது எல்லாம் முடியட்டும். உன் வாழ்க்கையில் இனி எப்படி உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை உன் மனதில் சிந்திக்கவை. எப்படி வாழ்ந்தால் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழலாம், எப்படி இருந்தால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்ற சிந்தனையை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருந்தாலே போதும். வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை எட்டிப் பிடிக்கலாம். உன்னை சுற்றி இருப்பவர்கள் போல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படாதே. ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் கூட அவரை சுற்றி இருப்பவர்கள் போலத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே யாரையும் உன்னோடு சம்பந்தப்படுத்தி பார்க்காதே. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை இறைவன் கொடுத்தது. அந்த வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக மனமகிழ்ச்சியோடு எப்படி வாழலாம் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும். சிகரத்தை மிக சுலபமாக எட்டிவிடலாம். தடுக்கி விழும் சூழ்நிலை வந்தாலும் உன் வழியில் உன்னை தூக்கிவிட அனைத்துமாக நான் உன் அருகில் இருக்கும் பொழுது தேவையில்லாத பயமோ குழப்பமோ எப்பொழுதுமே உனக்கு வேண்டாம். நான் உன்னோடு எப்பொழுதுமே பயணம் செய்து கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது தேவையில்லாத பயத்தை உன் மனதில் விளைவிக்காதே. நல்லோர்
இமயமலை போல நெடுந்தூரத்திலிருந்தே பிரகாசிக்கின்றனர். ஆனால் தீயோர் இறைவன் இருளோடு எய்த அம்புகளைப் போல கண்ணுக்கே தெரிவதில்லை. எப்பொழுதுமே நல்லவர்களாகவே இருக்க முடிவு செய்துவிடு. மறந்தும் கூட மற்றவர்களுக்கு நன்மை செய்யாத மாதிரி நடந்து கொள்ள சிந்தனை கூட செய்யாதே. தானம், ஒழுக்கம், தன்னடக்கம், ஆணவத்தை அடைக்கல் ஆகியவை ஆணுக்கும் பெண்ணுக்கும் அறிய மிக பெரிய புதையலாகும். அதுவே தனமாகும். எனவே எப்பொழுதும் ஒழுக்கமாகவும் தன்னடக்கமாகவும் ஆணவத்தை அடக்கிக் கொள்ள கையாண்டு எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நோக்கத்தோடு வாழ்க்கையை வாழ்ந்தால் அதுதான் உனக்கு கிடைத்த மிக பெரிய புதையலாகவே இருக்கும். நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்யலாம். தான தர்மம் செய்பவர்களின் எப்பொழுதுமே உள்ள சந்தோஷத்தோடு உள்ள களிப்போடு அமைதி பெறுகிறார்கள். அவர்களுக்கு கவலை என்பதே இருக்கவே இருக்காது. சஞ்சலமும் மனதில் இருக்கவே இருக்காது. செல்வத்தை சேர்த்து வைக்கும் கருமி பாவத்தையே மூட்டை கட்டி சேர்த்து வைத்து முடிவில் அனைத்தையுமே இழந்து விடுகிறான். நெருப்பு பற்றிய பொக்கிஷத்தில் மிஞ்சி இருப்பவைகளை அள்ளி எடுப்பது போல பிறருக்கு செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும். பிறருக்கு தான தர்மங்களை தானாகவே செய்ய முன் வர வேண்டும். மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலே போதும், நாம் சுபமாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் வாழலாம். நீ படுகின்ற கஷ்டங்கள், தனியாக நீ வடிக்கும் கண்ணீர் எப்பொழுதுமே வீண் போகாது. என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாய் அல்லவா? தேவையில்லாமல் உன் கண்ணீரை வீணடிக்காதே. உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பதற்காகவே நான் உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழும்படி நான் விட்டுவிட மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கான பெரும் மகிழ்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் மனம் குளிரும்படியான அத்தனை நிகழ்வுகளும் நான் உனக்காக செய்து கொண்டே இருப்பேன். மற்றவர்களிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது. ஆனால் தன்னிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மிக மிக கடினமான விஷயம். அந்த கடினமான விஷயத்தை கையாண்டு நம்மிடம் என்ன குறை இருக்கிறது என்பதை ஆராய்ந்து வாழ்க்கையை எப்படி திருத்தலாம், நம் குறைகளை எப்படி குறைக்கலாம், வாழ்க்கையில் எப்படி வெற்றியை அடையலாம் என்பதை சிந்தித்து செயல்பட்டாலே போதும். அனைத்தையும் மிக சுலபமாக வெற்றியை பெறலாம். மனமே எல்லாமும் ஆகிறது. நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாகவே ஆகிறாய். எனவே எப்பொழுதும் நல்லதையே நினைத்து கொண்டிருந்தால் நல்லது மட்டுமே நம் வாழ்வில் நடக்கும். ஒரு நாள் உனது வாழ்க்கையை நீயே திரும்பி பார்ப்பாய். அப்போது ஒன்றுமே இல்லாத விஷயங்களுக்காகவா இவ்வளவு வேதனைப்பட்டோம், இவ்வளவு கவலைப்பட்டோம் என்பதை நீயே உணர்ந்து கொள்ளும் தருணமும் உன்னை தேடி வரும். எனவே அமைதியாக இருந்துவிடு. அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறு எதுவுமே இல்லை. எது வந்தாலும் அமைதியாக கடந்து போக கற்றுக்கொள். நான் உன் கைகளை இறுக பற்றி கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் என் கைகளை நன்றாக பற்றிக்கொள். உன்னுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாமுமே என் கரங்களில்தான் இருக்கிறது என் பிள்ளையே. உன்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவை நானே உனக்கு தந்து உனக்கிருக்கும் பிரச்சனை அனைத்தையும் உனக்கு சுலபமாக தீர்த்து வைத்து நடப்பது அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டுகிறேன். நீ தவறான பாதையில் சென்றாலும் கூட, நீ தவறான வழியை தேர்ந்தெடுத்தாலும் கூட நான் உன்னை வழி மாற்றி விடுவேன். ஏனென்றால் நான் தான் உன்னை பிடித்து கொண்டே இருக்கிறேனே. உன்னால் எப்படி தவறான பாதையிலோ தவறான வழியிலோ செல்ல முடியும்? உன் வாழ்க்கை தடம் புலரும் நேரம் வந்தால் கூட உன்னை மாற்றும் வழியை நான் பார்ப்பேன். உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் செய்து கொண்டே இருப்பேன். உன் கைகளை நன்றாக இறுக பிடித்து கொண்டு உன்னை வெற்றிக்கான பாதையில் வழிநடத்தப் போகிறேன்.
என் பாதை எப்பொழுதும் தவறாக முடியாது. உன் வாழ்க்கைக்கு எது தேவை, எதை கொடுத்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. அனைத்துமே எனக்கு புரியும். என் கைகளை இறுகப் பற்றிக்கொள். உனக்காக உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே என் கையில்தான் அடங்கி இருக்கிறது. நான் அதை தகுந்த நேரத்தில் தக்க சமயத்தில் உனக்காக கிடைக்க செய்வேன். உன் வாழ்க்கையை பிரகாசமாக்குவேன். நீ வேண்டுவது அனைத்தையும் உன்னுடைய கரங்களில் கொடுப்பதற்காகத்தான் இப்பொழுது என்னை இறுகப் பற்றிக் கொள்ள சொல்கிறேன். எப்பொழுதுமே என் கரங்கள் உனக்கு தெரிந்தோ தெரியாமலோ பற்றி கொண்டுதான் இருக்கும். கஷ்டமான சூழ்நிலை வரும் பொழுது உனக்கு ஆறுதலாகவும் நானே இருப்பேன். உனக்கு வழிகாட்டியாகவும் நானே இருப்பேன். உன்னுடைய தாயாக தகப்பனாக இருந்து அனைத்துமாக நானாய் இருந்து உனக்கு நல்ல வழியை காட்டிக்கொண்டே இருப்பேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்ன கூறினாலும் நீ அதற்காக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் வாழ்க்கையை அவர்களுக்காக நீ வாழ முடியாது. அவர்களுக்காக நீயும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டுத்தரவும் முடியாது. எனவே மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நினைப்பதை விட உனக்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை பற்றி மட்டுமே உன் சிந்தனையை வைத்துக்கொள். மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று நீ கேட்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையை நீ வாழவே முடியாது. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நீ எண்ண ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் ஒரு அடி கூட உன்னால் சுயமாக எடுத்து வைக்கவே முடியாது. எனவே உனக்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது சரி என்று தென்படுகிறதோ அதை தீர்க்கமாக கண்களை மூடிக்கொண்டு கவனத்தையெல்லாம் அந்த செயலின் மேலேயே மட்டும் வைத்துவிட்டு என்னை முழுவதுமாக நம்பிவிட்டு நம்பிக்கையோடு அதில் சென்று கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றியை அடைந்தே தீருவாய். உன்னுடைய ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் என் கையில் நான் வைத்திருக்கும் பொழுது எதை தேடி நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய்? என் கைகளை இறுகப் பற்றிக்கொள். அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும். சர்வ நிச்சயமாக நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. யார் என்ன நினைக்கிறார்கள் என்று நினைப்பதை விட வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்தனை செய். உன் வாழ்வு பிரகாசமாகவே இருக்கும். உன்னை யாராவது நிராகரித்தார்கள் என்றால் கலங்கி விடாதே. ஏனென்றால் உன்னை யாராவது நிராகரிக்கிறார்கள் என்றால், வெறுத்து ஒதுக்குகிறார்கள் என்றால் நீ அதற்காக கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் நிராகரிப்புகள் தான் நல்ல நிலைமைக்கு உன்னை அழைத்து செல்லும். எல்லோருமே வாழ்க்கையில் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே. கண்களை மூடிக்கொண்டு உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. அப்பொழுதுதான் உன் பாதை உனக்கு வெளிச்சமாக இருக்கும். எத்தனை கைகள் என்னை தள்ளிவிட்டாலும் என் நம்பிக்கை என்னை எப்பொழுதும் கைவிடாது என்ற தாரக மந்திரத்தை உன் மனதிற்குள் உன் வாயாலும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல் எப்பொழுதும் நீ வாழ்வையில் மிக உயர்ந்த இடத்திற்கு செல்வாய். உன் சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன்னை வெற்றியடைய செய்வேன். கோபுரத்தின் உச்சிக்கு அழைத்து செல்வேன். அங்கே தீப பெருஞ்சுடர் போல் உன்னை வாழ்வில் ஒளிர வைப்பேன். நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருள்தானே. யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்பதை சிந்தித்து பழகு. பின் பழகிவிட்டு அவர்கள் உன்னை வெறுத்து ஒதுக்கி சென்று விட்டார்கள் என்றால் பின் நீதான் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்வாய். மனதை வேதனைக்கு உள்ளாக்குவாய். உன்னைப் போல் உன்னை சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நினைத்து கொள்ளாதே. உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களை கொண்டவர்களே. அனைவரிடமும் பார்த்து பழகு. பின் வருத்தப்படாதே. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. தோல்வி வந்தாலும் முயன்று கொண்டே இரு. நீ அப்படி இருந்தால் அந்த தோல்வி கூட என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவன் முன்னேறிக்கொண்டே இருக்கிறானே என்று உன்னை பார்த்து பயந்து உன்னை விட்டு விலகிவிடும். அப்பொழுது வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம் நீ.
அது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் மற்றவர்களை உன்னைப் போல் நினைத்து கொள்ளாதே. பொறுமையாக இரு. உன் வாழ்க்கையில் திருப்பம் உண்டாகப் போகிறது. உன் விதி ரேகையை மாற்றி அமைக்கப் போகிறேன் உன் சாயி தேவா. என்னை நினைத்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. நீ என்னுடைய பொக்கிஷமான குழந்தை. எதற்காகவும் மனதை போட்டு வருத்தி கொண்டே இருக்காதே. உன் வாழ்க்கை நிச்சயமாக பொற்காலமாகவே இருக்கப் போகிறது. நீ எதற்குமே பயப்பட தேவையில்லை. நீ நினைத்தபடி உன் வாழ்க்கை உனக்கு நல்லபடியாகவே அமையும். ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. வாழ்க்கை என்றால் கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும்? இன்பமும் துன்பமும் கஷ்டமும் சந்தோஷமும் கலந்து இருந்தால்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். கஷ்டத்திற்கு துன்பத்திற்கு பின்வரும் இன்பமே இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும். அதை அனுபவித்து பார்த்தவர்களுக்குத்தான் இந்த அர்த்தம் புரியும். கஷ்டமோ நஷ்டமோ எது வந்தாலும் எதையுமே சரிசமமாக நினைக்க பழகி கொள்ள வேண்டும். கஷ்டம் வந்துவிட்டால் உடனே மனம் நொறுங்கி போவது மட்டுமல்லாமல் மனதை போட்டு வருத்தி கொண்டும் உன்னை சுற்றி இருப்பவர்களை போட்டும் குழப்பிக் கொண்டும் இருக்கிறாய். அப்படி இல்லாமல் எது வந்தாலும் மனதை சரிசமமாக வைத்துக்கொள். கஷ்டம் வந்துவிட்டால் ஒரேதடியாக வீழவும் கூடாது. இன்பம் வந்துவிட்டால் ஒரேதடியாக சந்தோஷமாக ஆடவும் கூடாது. சரிசமமாக வாழ்க்கையை வைத்துக்கொண்டாலே போதும். வாழ்க்கை நிம்மதியாக போய்க்கொண்டே இருக்கும்.